ஒரு அழகான கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தில் கவிதா தான் வயசான பாட்டியோட வாழ்ந்துட்டு வந்தா. அவங்களுடையது ரொம்பவும் கஷ்டப்படுற குடும்பம். ஒரு நாள் கவிதா பாட்டிக்கிட்டே இப்படி சொன்னான். பாட்டி, சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் வெளியே போய் எங்கேயாவது வேலை கிடைக்குதான்னு பார்த்துட்டு வரேன். இந்த கடவுள் ஏழைகளை ஏன் மேலும் மேலும் கஷ்டப்படுத்துகிறாருன்னே தெரியல. சரி பாட்டி, நீ வீட்லேயே பார்த்து பத்திரமா இரு. நான் போய் வேலை ஏதாவது கிடைக்குதான்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கவிதா அங்கிருந்து கிளம்புனான். அந்த ஊரில் விநாயகர் கோவில் ஒன்று இருந்துச்சு. அங்கே போன கவிதா இப்படி வேண்டிக்கிட்டா. கடவுளே, எங்களுக்கு நீ கஷ்டத்தை கொடுத்தத போதும், எங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டுப்பா அப்படின்னு வேண்டிக்கிட்டா. அங்கிருந்து கவிதா நடந்து தெரு தெருவாக போய் வேலை கிடைக்குதான்னு தேடிக்கிட்டு இருந்தா. அப்படி கவிதா ஒரு பழக்கடைக்கிட்ட நடந்து போய்கிட்டு இருந்தா. அங்கே போனதும் அந்த கடைக்காரர் இப்படி கேட்டார். யாருமா நீ? எங்கிருந்து வர? என்ன வேணும் உனக்கு? எதுக்காக என் கடைக்கிட்ட வந்திருக்க? பழம் ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்டார். அதுக்கு கவிதா, அண்ணே, எனக்கு பணம் எதுவும் வேணாண்ணே. எங்களது ரொம்பவும் கஷ்டப்படுற குடும்பம். எனக்கு வயசான பாட்டி ஒருத்தவங்க இருக்காங்க. சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கு அண்ணே. உங்கள் கடையில் வேலை ஏதாவது இருந்தால் கொடுங்க. நான் ரொம்ப நல்லாவே வேலை செய்வேன். சாப்பாட்டுக்காவது வழி கிடைக்கும். கொஞ்சம் பார்த்து உதவி செய்யுங்க அண்ணே அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தா. அதை கேட்டதும் அந்த கடைக்காரர் இப்படி சொன்னார். உன்னை பார்க்கறதுக்கும் பாவமாதாம்மா இருக்கு. வயசான பாட்டி வேற இருக்காங்கன்னு சொல்கிற. சரி, நாளையிலிருந்து நீ கடைக்கு வேலைக்கு வா. உனக்கு மாதம் 50 ரூபா சம்பளம். அது மட்டும் இல்லை, தேவையில்லாமல் லீவெல்லாம் போடக்கூடாது. காலையில் சீக்கிரமாகவே கடைக்கு வந்துடணும். உனக்கு சம்மதமா அப்படின்னு சொல்லி கேட்டார். அதை கேட்ட உடனே கவிதா, அண்ணன், உங்களுக்கு ரொம்பவும் நன்றி. நான் தேவையில்லாமல் லீவெல்லாம் எடுக்க மாட்டேன். சொன்ன டைமுக்கு கரெக்டாக கடைக்கு வந்துடுவேன் அண்ணன். நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னான். அங்கிருந்து வந்ததும் கவிதா பாட்டிக்கிட்ட வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னான். பாட்டி, எனக்கு வேலை கிடைச்சிடுச்சு அப்படின்னு. மாதம் 50 ரூபா சம்பளம் பாட்டி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா கவிதா. அதை கேட்ட உடனே அந்த பாட்டி, பாத்தியா கவிதா, நான் காலையிலேயே சொன்னேன்ல, அந்த கடவுள் நம்மளுக்கு ஒரு நல்ல வழியை காட்டுவாருன்னு. நீ தான் நம்பவே இல்லை அப்படின்னு சொன்னாங்க அந்த பாட்டி. மறுநாள் காலையில் கவிதா அந்த பழக்கடைக்கு போய் அவளுடைய வியாபாரத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தா. கவிதா ரொம்ப நல்லாவே வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தா. இதை பார்த்த அந்த கடைக்காரர் ரொம்பவும் சந்தோஷப்பட்டார். வர கஸ்டமர் எல்லார்கிட்டையும் கவிதா ரொம்ப அன்பாகவே பேசிட்டு வந்தா. இப்படியே சில மாதங்கள் போச்சு. ஒரு நாள் அந்த ஊரில் இருக்க எல்லாரும் விநாயகர் கோயில்கிட்ட ஒன்று கூடி நின்னாங்க. அங்கிருந்த ஒரு பாட்டி இப்படி சொன்னாங்க. அடுத்த மாதம் மகா சங்கடா சதுர்த்தி வருது. அதுக்கு நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ரொம்ப சிறப்பாக கொண்டாடணும். வீட்டுக்கு 100 ரூபா கொடுக்கணும். நான் இப்போவே சொல்லிட்டேன். இன்னும் 1 மாதம்தான் டைம் இருக்குது. உங்கள் எல்லாருக்கும் புரியுது இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு வந்ததும் கவிதா இப்படி புலம்பிக்கிட்டு இருந்தா. என்னுடைய மாத சம்பளமே 50 ரூபா தான். ஆனால் இங்கே சங்கடா சதுர்த்திக்கு 100 ரூபா கேட்குறாங்க. அதுவும் வருஷத்தில் ஒரு நாள். என்னால் 100 ரூபா கூட கொடுக்க முடியலையே அப்படின்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தா. காலையில் பாட்டிக்கிட்டே இப்படி சொன்னான். பாட்டி, அடுத்த மாதம் மகா சங்கடா சதுர்த்தி வருதான். வீட்டுக்கு 100 ரூபா கேட்டிருக்காங்க. அவ்வளோ பணத்துக்கு நம்ம எங்கே போகிறது பாட்டி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா கவிதா. அதை கேட்டதும் அந்த பாட்டி இப்படி சொன்னாங்க. அம்மாடி கவிதா, நம்ம 100 ரூபா நோட்டையே கண்ணில் பார்த்ததில்ல. நம்மளை மாதிரி ஏழைங்களுக்கெல்லாம் அது ரொம்பவும் பெரிய விஷயம். நம்ம என்னம்மா பண்ணுறது? நீ எதுக்கும் கவலைப்படாத. அந்த விநாயகர் நிச்சயம் உனக்கு ஒரு நல்ல வழியை காட்டுவார். நீ அவரை நம்பி போமா. நிச்சயம் அவர் உன்னை கைவிட மாட்டார் அப்படின்னு சொன்னாங்க அந்த பாட்டி. கவிதாவும் அங்கிருந்து கிளம்பி தன்னுடைய கடைக்கு வந்திருந்தா. அங்கே ஒரு பணக்கார வீட்டு பொண்ணு வந்திருந்தது. அவகிட்ட கவிதா இப்படி வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தா. வாங்கம்மா, நம்ம கடையில் எல்லா பழங்களும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இன்றைக்கி தான் சரக்கெல்லாம் வந்து இறங்கியிருக்கு. உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தா. அதுக்கு அந்த பொண்ணு, அக்கா, எனக்கு எல்லா பழத்துலேயும் 2 கிலோ கொடுங்க. வீட்டில் கொஞ்சம் விசேஷம் இருக்குது. அதான் பழம் வாங்கிட்டு போகலான்னு வந்திருக்கேன். விலையை பார்த்து போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. அதை கேட்டு கவிதாவும் அந்த பொண்ணு கேட்ட எல்லா பழத்தையும் ஒரு பையில் போட்டு அந்த பொண்ணுக்கிட்ட கொடுத்தா. அந்த பொண்ணும் எதுவும் சொல்லாமல் அந்த பழத்தை வாங்கிக்கிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டா. அவள் அங்கிருந்து போனதும் அவளுடைய மோதிரம் கீழே விழுந்திருந்தது. இதை பார்த்த கவிதா,
இந்த மோதிரம் யாருதுன்னு தெரியலையே, இப்போ ஒரு பொண்ணு வந்துச்சு, அவளுடையதை தான் இருக்கணும். நம்ம நாளைக்கு இந்த மோதிரத்தை அவகிட்ட கொடுத்துடலாம், நேரமாகிடுச்சு அப்படின்னு நினச்சேன். அதுக்கு அடுத்த நாள் அந்த பொண்ணு வேகமாக நடந்து போய்கிட்டு இருந்தா. அந்த பொண்ணு பின்னாடியே கவிதாவும் நடந்து வந்தா. அந்த பொண்ணு கையில் மோதிரத்தை கொடுத்துட்டு இப்படி சொன்னான், அம்மா, நேற்று நீ எங்களுடைய பழக்கடைக்கு வந்திருந்தல்ல, இந்த மோதிரத்தை அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன். நான் நேரமாகிடுச்சின்னு காலையில் கொடுக்கலான்னு எடுத்து வச்சுருந்தேன். இந்தாம்மா உன் மோதிரம், பத்திரமா பார்த்துக்க இதுக்கப்புறமா அப்படின்னு சொன்னான். அதை கேட்ட உடனே அந்த பொண்ணு கவிதா கையில் ஒரு 100 ரூபாய் நோட்டை கொடுத்துட்டு இப்படி சொன்னான், அக்கா, நீங்கள் என்ன தப்பாக நினச்சிக்காதீங்க, இந்த பணத்தை நீங்கள் வாங்கிக்கோங்க. இந்த மோதிரத்தை காணன்னு தான் நான் ரொம்பவும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன். வேறு யார் கண்ணுலையாவது பட்டு இருந்தால் இதை கொடுத்துருக்கவே மாட்டாங்க. நீங்கள் ரொம்ப நல்லவங்களாக இருக்கவே திரும்ப என்கிட்ட கொடுத்துட்டீங்க. அதனால் இந்த பணத்தை நீங்களே எடுத்துக்கோங்க, என்னை உங்கள் தங்கச்சியாக நினச்சிக்கோங்க அப்படின்னு சொன்னால் அந்த பொண்ணு வேறு வழி இல்லாமல் கவிதாவும் அந்த பணத்தை வாங்கிக்கிட்டா. வீட்டுக்கு வந்ததும் கவிதா பாட்டிக்கிட்டே இப்படி சொன்னான், பாட்டி, எனக்கு 100 ரூபாய் கிடச்சிடுச்சு. என்னுடைய கடைக்கு ஒரு பொண்ணு பழம் வாங்க வந்திருந்தா. அவள் தன்னுடைய மோதிரத்தை கடையிலேயே விட்டுட்டு போயிட்டா. அதை நான் எடுத்துட்டு போய் அந்த பொண்ணுக்கிட்ட கொடுத்தேன் பாட்டி. அந்த பொண்ணு எனக்கு நன்றி கடனா 100 ரூபாய் கொடுத்தா. நானும் எதுவும் பேசாமல் வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா கவிதா. இது எல்லாத்தையும் கேட்ட அந்த பாட்டி கவிதா கிட்ட இப்படி சொன்னாங்க, பாத்தியாம்மா, நான் அப்போவே சொன்னேன்ல, அந்த விநாயகர் நிச்சயம் உனக்கு ஒரு நல்ல வழியை காட்டுவாருன்னு. நீ நேர்மையாக இருந்ததுனால அந்த பணம் உனக்கு கிடைச்சிருக்கு. அந்த பணத்தை வச்சு நீ மகா சங்கடா சதுர்த்தியை நல்லபடியாக கொண்டாடுமா. அந்த கடவுள் உனக்கு எப்போவும் பக்கத்துணையாக இருப்பார். இந்த பாட்டி சொல்கிறத கேளுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்படியே சில நாட்கள் போச்சு. அவங்க எல்லாரும் எதிர்பார்த்தா மாதிரியே மகா சங்கடா சதுர்த்தியும் வந்துச்சு. கவிதா தன்னுடைய பாட்டிக்கிட்ட இப்படி சொன்னான், பாட்டி, நீங்கள் வீட்லேயே பத்திரமா இருங்க, கோவிலுக்கு நேரமாகுது, நான் இப்பயே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. அதுக்கு அந்த பாட்டி கவிதா கிட்ட இப்படி சொன்னாங்க, அம்மாடி கவிதா, நீ எதை நினச்சோம் வருத்தப்படாத. உன்னுடைய கஷ்டம் எதுவாக இருந்தாலும் நீ அந்த விநாயகர்கிட்ட சொல்லு, நிச்சயம் அவர் உன்னுடைய கஷ்டம் எல்லாத்தையும் தீர்த்து வச்சிருவாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. சரி பாட்டி, நான் நம்ம வீட்டில் செஞ்ச எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கோவிலுக்கு கிளம்புறேன். எல்லாரும் வந்துட்டு இருப்பாங்க. நான் லேட்டாக போனால் என்னை திட்டுவாங்க பாட்டி. சரி, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கவிதா அங்கிருந்து கிளம்பி விநாயகர் கோவில்கிட்ட வந்தா. அங்கே எல்லாருமே வந்திருந்தாங்க. அவங்க விநாயகருக்கு பிடிச்ச சுண்டல், கொழுக்கட்டை, சக்கரை பொங்கல் அப்படின்னு அவங்களால முடிஞ்ச எல்லாத்தையும் விநாயகருக்கு படையலாக போட்டிருந்தாங்க. அவங்க எல்லாரும் ஏழைகளாக இருந்தாலும் ஒத்துமையாக சேர்ந்து அந்த மகா சங்கடா சதுர்த்தியை கொண்டாடணும்னு நினச்சிருந்தாங்க. அவங்க எல்லாருமே அன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தாங்க. அந்த பாட்டி இப்படி சொன்னாங்க, கடவுளே, எங்களால் முடிஞ்ச இந்த படையலை நீ மனசார ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அந்த பாட்டி. அப்போ அங்கே திடீர்னு விநாயகர் வந்தார். அவங்க எல்லார் கண்ணுக்கும் காட்சி அளித்தார். அப்படி கொஞ்ச நேரத்திலே மறைஞ்சும் போயிட்டார். அதை பார்த்த அந்த பாட்டி, கடவுளை நம்ம கண்ணார பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லி ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க. அவங்க ஏழைகளாக இருந்தாலும் அவங்களுடைய படையலை ஏற்றுக்கிட்டு விநாயகர் அவங்களுக்கு வந்து காட்சி அளித்தார். அங்கிருந்து கிளம்பி கவிதா வீட்டுக்கு வந்து பாட்டிக்கிட்ட சொன்னேன், பாட்டி, இன்னைக்கு கோவிலில் நாங்கள் சங்கடா சதுர்த்திக்கு படையல் போட்டுருந்தோம்ல, அப்போ விநாயகர் எங்கள் எல்லாருக்கும் காட்சி அளித்தார் பாட்டி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா கவிதா. அதை கேட்ட உடனே அந்த பாட்டி இப்படி சொன்னாங்க, அம்மாடி கவிதா, நீ சொல்கிறதெல்லாம் நிஜம்தானா? அந்த விநாயகரை நீங்கள் எல்லாரும் பார்த்தீங்களா? ஏழைங்களோட கஷ்டத்தை தீர்க்க அவர் நேராகவே வந்தாரா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம் பாட்டி, நிஜமாவே நாங்கள் எல்லாரும் விநாயகரை பார்த்தோம். நான் மீதியை வேலைக்கு போயிட்டு வந்து சொல்கிறேன். இப்போ எனக்கு கடைக்கு நேரமாயிடுச்சு, ஓனர் திட்டுவார், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கவிதா கிளம்பி கடைக்கு வந்திருந்தா. கவிதா தன்னுடைய கடைக்கு வர கஸ்டமர் எல்லார்கிட்டேயும் ரொம்ப அன்பாகவும் அழகாகவும் பேசி அவளுடைய வியாபாரத்தை ரொம்ப நல்லாவே செஞ்சுக்கிட்டு இருந்தா.
அவங்க எல்லாருக்குமே கவிதாவை ரொம்பவும் பிடிச்சிருந்தது. அவளுடைய வாழ்க்கையும் சந்தோஷமாக போய்கிட்டு இருந்துச்சு. அப்படி கவிதா ரொம்பவும் கஷ்டப்பட்டு நேர்மையாக இருந்து தன்னுடைய வயசான பாட்டியை ரொம்ப சந்தோஷமாக பார்த்துக்கிட்டா. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஹால்னு கொடுத்துக்குங்க. அடுத்து என்ன கதை போடலாம் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு கதையில் சந்திக்கலாம். பாய் நண்பர்களே.